ஆமென். இங்கே நாமத்தினாலே 2 3 பேர் கூடுகிறார், அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நின்று அந்த தேவாதி தேவனை நாங்கள் நோக்கி பார்ப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனை நாங்கள் நோக்கி பார்ப்போம். அவரை நாங்கள் உயர்த்துவோம். கடலின் வாழ்வில் கலங்குமின் படகில் சுக்கான் பிடித்து நடத்துமின் தேவா. கடலின் வாழ்வில் கலங்குமின் படகில் சுக்கான் பிடித்து நடத்துமின் தேவா. கடலினை கண்டித்து கத்துகிறல்லவோ கடவாது இல்லை இன்வாழ்வு தாரும். கடலினை கண்டித்து கத்துகிறல்லவோ கடவாது இல்லை இன்வாழ்வு தாரும். இயேசு ராஜா சாரோடி ராஜா உன் கிருபை தந்தால் போதும். இயேசு ராஜா சாரோடி ராஜா உன் கிருபை தந்தால் போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளும். ஹல்லேலூயா. அலை மோதுகிற இந்த வாழ்க்கையிலே அலைபடாமல் நாங்கள் செல்வதற்கு அவருடைய கிருபை மாத்திரம் போதுமானது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. தேவ பிள்ளைகளே, தகப்பனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த ஆராதனை முழுவதிலும் அப்பா உங்களுடைய சமூகம் தந்து எங்களை நடத்தும்படியாய் உங்களுடைய கிருபைக்குள்ளாய் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். நாங்கள் எல்லாருமா எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 16வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். சங்கீதம் 16 1 முதல் 11 வசனங்கள். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவனை காப்பாற்றுகிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். வாக்காளர்களையும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். அவருடைய வலது பாசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்துமாவின் பாதாளத்தில் உம்முடைய பரிசுத்தவானை காணப்பட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே நமக்கு பரிபூர்ண ஆனந்தமும்
அவருடைய வலது பாரசத்தில் நமக்கு நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் எங்களுக்கு போதுமானதாய் இருக்கிறது. அவருடைய சமூகத்திலே எங்களுக்கு பரிபூர்ண ஆனந்தம், அவருடைய வலது பாரசத்திலே நமக்கு நித்திய பேரின்பமும் உண்டு. ஏனென்று சொன்னால் அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்? அவர் மகிமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் மகத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். எனவே நாங்கள் இப்பொழுது எல்லாருமாய் சேர்ந்து அந்த தேவனை நாங்கள் உயர்த்த போகிறோம். நாங்கள் எல்லாருமாய் ஒரு மனமாய் அவரை உயர்த்த போகின்றோம் என்றார். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா.
அழைக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. அந்த நல்ல தேவனுக்கு நாங்கள் மகிமையை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்மை கண்மணி போல மீட்டதல்ல தேவன், அவர் என்ன செய்தார்? கண்மணியின் வெட்டிப்பில் வைத்து நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்நாள் வரை நம்மை மறைத்து ஒழித்து, தீங்கு நாட்களிலே கூடார மறைவிலே நம்மை மறைத்து ஒழித்து நம்முடைய கால்களை கண்மணியின் மேல் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் மீட்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாயிருக்கிறது. அவர் மாறாதவராய் மறவாதவராய் அவருடைய அழகான கண்கள் தேவ பிள்ளைகளை எங்களை கண்டு மீட்டெடுத்து தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் அப்படிப்பட்ட தெய்வமாக இருக்கிறார். யோசனையில் பெரியவராயிருக்கிறார். அவருக்கே நாங்கள் ஆராதனையை செலுத்துவோம். அவர் வழி நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் ரத்தத்தினாலே நம்மை மீட்ட தெய்வமாய் இருக்கிறார். நாம் அவரை உயர்த்துவோமா? யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே,
காக்கிற தேவனாயிருக்கிறார். கழுகு போல நம்மை சுமக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்மை சிலுவையினால் மீட்ட அந்த நல்ல தேவன் சிறகுகளால் மூடுகிறவராயிருக்கிறார். அந்த தேவனுக்கு நாங்கள் எப்படியாய் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் ஜீவனோடு இருப்போம் என்றால் அது தேவனுடைய கிருபையினால், அவர் தம்முடைய சிலுவையினால் நம்மை மீட்டபடினாலே தான் தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். இல்லாவிட்டால் நாங்கள் என்றோ மண்ணோடு மண்ணாய் போய்விடுவோம். நம்மை மறந்தும் போய்விட்டிருப்பார்கள். அந்த நல்ல தேவனை நாங்கள் எப்படியாய் உணர்த்த வேண்டும். நாங்கள் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கூட இந்த நாளிலும் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். மீண்டுமாய் நாங்கள் இந்த ஸ்டான்ஸாவை பாடி, சிலுவை நான் மீட்டவே இந்த ஸ்டான்ஸாவை பாடி நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை, சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை நீங்கள் சிலுவையினால் மீட்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால், குற்றமில்லாத பாவமில்லாத பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை மீட்டுங்க தாவே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிற உம்முடைய பெரிதான இந்த கிருபைகளுக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் போதுமானவராய் அநேகருக்கு இரட்டையருக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மறக்கப்பட்டு போயிருக்கோம் சுவாமி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரே, ஜெபத்தை கேட்டீரே, கண்ணீரை கண்டீரே. அப்பா, கலங்கிற நேரமெல்லாம் என்ன செய்வது ஒவ்வொரு காரியங்களும் அதனது காலத்துல யானை செய்து இலக்காக யாரே செய்து விட்டீரையா. நான் நாட்டியரே கட்டர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை கேடு, அப்பொழுதுதான் கொடுக்கப்பட வேண்டும். அந்த பிரதான ஆசாரியன் பயத்தோடும் நடுக்கத்தோடும் செல்லுகிற அந்த பிரதான ஆசாரியன் செல்லுகின்ற அந்த கிருபாசன தண்டையிலே
தேவன் இந்த நாளிலும் நம்மை எப்படியாய் போக வைத்திருக்கிறார், வர வைத்திருக்கிறார், தைரியமாய் நம்மை வர வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் தம்முடைய மாம்சத்தை அவர் ரெண்டாய் கிழித்தபடினால், அந்த மாம்சத்தை கிழித்தபடினால் அந்த திரை வழியாய் நம்மை அவர் வர வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சாக்கியத்தை பெற்ற நாங்கள் எப்படியாய் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். தேவ பிள்ளைகளே, அவர் நம் மீது அன்பு கூர்ந்து அவர் சிலுவையிலே பலியானதினால் தான் நமக்கு இந்த சாக்கியம் கிடைத்தது. எனவே அந்த நல்ல தேவனை நாங்கள் இன்னொரு பாடலை பாடி நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே இதற்காய் ரத்தம் சிந்தி காலவேரி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறகு முன்னால்
அவர் தம்மை தாமே பலியாய் சிலுவையிலே ஒப்புக்கொடுத்ததினால் இந்த நாளில் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாங்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு நாங்கள் இழக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, முன்னே அந்நியராயும் துக்குரியில் நான் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பு நிறுத்தும்படியாய் அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது நாங்கள் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவாக்கிய தேவனோடு கூட நாங்கள் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் முந்தி எப்படியா இருந்தோமா? நாங்கள் எப்படியா இருந்தோம்? மனதிலே சத்துருக்களாய் இருந்தோம், அந்நியராய் இருந்தோம், துக்கிரியால் இருந்த எங்களை தேவன் இப்பொழுது எப்படியாய் மாற்றி இருக்கிறார்? பரிசுத்தராயும் கண்டிக்கப்படாதவர்களாயும் குற்றமற்றவர்களாயும் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, ஒருவர் உங்க உள்ளத்தின் ஆழத்தில் அப்படிப்பட்ட அந்த நல்ல தேவனுக்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. எனவே அந்த நல்ல தேவனுக்கு ஒருவர் சபைக்கு பொதுவாய் நன்றி செலுத்துங்கள். அன்பான தகப்பனே, நேசிக்கின்ற பிதாவே, ஆண்டவரே அப்பா, மது வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் ஆண்டவரே பாவிகளாக நரகவாசிகளாக இருளிலே அந்தகாரத்தில் இருந்த எங்களை ஆண்டவரே மது வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி அப்பா எங்களை மீட்டுக் கொண்டீரே, ரட்சித்தீரே, மக்கள் நன்றி. ஆண்டவரே, எங்களை மீட்பதற்கு, ரட்சிப்பதற்கு, உமது ராஜ்யத்துக்குள் வரவழைப்பதற்கு, உமது பிள்ளையாய் மாற்றுவதற்கு அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க அந்த புத்த சுவாய்களை தந்தீரே, மக்கள் நன்றி. ஆண்டவரே, எங்களுக்காக நீ காட்டிய கருணைகள், தயவுகள், அன்புகள் ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே, கோடான கோடி நன்றி சொன்னாலும் போதாத ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எத்தனை அவமானங்களை பற்றி, நிந்தனை பட்டீர் ஆண்டவரே, அடிக்கப்பட்டீர், வாதிக்கப்பட்டீர், துன்பப்படுத்தப்பட்டீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே நான் ரட்சிக்க வேண்டும் என்று, நான் விடுதலையாக வேண்டும் என்று, பிசாசின் பிடியிலிருந்து, உலகத்திலிருந்து, மாம்சத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டே நீ காட்டிய அன்பு எவ்வளவு பெரிது ஆண்டவரே. நீ ஒவ்வொரு தொழிலத்தையும் இந்த கடைசி ரத்தத்தை எனக்காக நான் ரட்சிக்க வேண்டும், நான் கெட்டு போக கூடாது என்பதற்காக நீ சிந்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. மது வெளியேறப்பட்ட ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி ஆண்டவரே உமது ராஜ்யத்துக்குள், அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் எங்களை சுதந்திரத்துக்குள் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ காட்டிய தயவுகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கே நல்ல பிதாவே, ஆமென். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவன் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவன் நேற்றும் என்றும் நாளை என்றும்
சொன்னபடி மறித்து தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த நல்ல தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார் தேவ பிள்ளைகளே. எனவே இந்த நாளிலும் அந்த ஜீவிக்கிற நல்ல தேவன் எத்தனையோ மாந்தர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், பாவ நோயாளி அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஒரு காலத்திலே அப்படி இருக்கும் பொழுது நம்மை தேடி வந்திருக்கிறார்கள். வந்து அந்த நல்ல தேவனுடைய அந்த நல்ல செய்தியை சொன்னபடினாலே எங்களுடைய இருதயத்திலே அவருடைய கிருபையினால் நாங்கள் விசுவாசித்ததினால் நாங்கள் இந்த நாளிலும் விடுதலை அடைந்திருக்கிறோம். எனவே தேவ பிள்ளைகளை இந்த நாட்களிலே தேவையானது ஒன்று, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சமாய் இருக்கிறார்கள். எனவே நமக்குள்ளாய் நம்முடைய சபைக்குள்ளாய் ஒரு ஆத்தும பாரம் நமக்கு தேவை. எனவே தேவன் தாமே ஒரு பின்மாரியை நமக்குள்ளாய் ஊற்ற வேண்டும். நமக்குள்ளாய் ஆத்தும பாரம், ஆத்தும தாகம், அழிந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் மேலே ஒரு பாரம் வர வேண்டும். அன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பாரம் இருந்தது. அதனால் என்ன செய்தார்? அவர் நமக்காய் இறங்கி வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்ததினால் இந்த நாளில் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அந்த நல்ல செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும். எத்தனையோ மாந்தர்கள் பாவ நோயாளியர்கள் மாண்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் தேவனுடைய இந்த தேவன் ஜீவிக்கிறார், உங்களை விடுதலையாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறதுக்கு ஆக்கள் வேண்டும். ஆனால் அறுப்பு மீதியாய் இருக்கிறது. எனவே நாங்கள் எல்லாரும் ஜெபிப்போமா? நமக்குள்ளாய் அந்த ஆத்தும பாரம் தேவை என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போமா? ஒரு பின்மாரியை சபைக்குள்ளாய் ஊற்றி நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் தாய் போல தேற்றுகிற நல்ல தேவனாயிருக்கிறார். தந்தை போல ஆற்றுகிறவராயிருக்கிறார். நண்பனை போல நம் கூட வருகிறவராயிருக்கிறார். எனவே இந்த நாளிலும் யாரெல்லாம் என்ன சூழ்நிலையோடு இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த ஜீவிக்கிற தேவன் அவர் நம்மை தாய் போல தேற்றுகிறவராயிருக்கிறார், தந்தை போல ஆற்றுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இயேசுயா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இயேசுயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பிறவீன நேரம் கிருபை உனக்கு போதும், போதும் செல்லும் மேலன் தருவேண்டி திரள் போல என் வாழ்வில் வருபவரே, இலகாவல் துணை என்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, இலகாவல் துணை
போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு நண்பன் போல சுமந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே. உம்மை போல உண்டு கொண்டது யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. தாய் போல நம்மை நேசிக்கிற தெய்வம் உண்டு. தந்தையை போல நம்ம அரவணைக்கிற ஒரு தெய்வம் உண்டு. நண்பனை போல நமக்கு புரிந்து கொண்ட ஒரு தெய்வம் உண்டு. அதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவ பிள்ளைகளே, எனவே நாங்கள் பயப்படாதபடி, கலங்காதபடிக்கு நம்முடைய எல்லா பாரங்களையும் நம்ம அவருடைய பாதத்திலே வைத்துவிட்டு அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அவருடைய சமூகத்திலே எங்களுக்கு பரிபூர்ண ஆனந்தமும், அவருடைய வலது பாரசத்திலே நமக்கு நித்திய பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள்? சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். எனவே இப்பொழுதும் கூட ஒருவர் சுருக்கமாய் திக்கற்றவர்கள், தனிமையானவர்கள், விதவைகளுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சுருக்கமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். முன்னப்பத்துக்காக வருகிறோம் ராஜா. நான் உங்களை திக்கற்றா உடைய சிறுமைப்பட்ட பாக்கியவான் ஐயா. எங்களை தேவைப்பா நினைத்தது கூட எங்களோட பிள்ளைகளை நினைத்தது கூட உலகத்தில் எத்தனையோ விதவைகள், திக்கற்றவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஐயா இந்த நேர நினைத்தல் ராஜா. அப்பா அவர்களை ரட்சித்துக் கொள்றவரே சுருக்கம் பரிசுத்தப்படுத்துகிறேன். பரிசுத்தாவே உணவுடைய என்று ஆதரித்து கைவிடப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஐயா, அனாதை பிள்ளைகள், தகப்பன் இல்லாமல், தாய் இல்லாமல், கைவிடப்பட்டு தப்பதே காயத்தோடும் வேதனையோடும் துன்பத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறவரியா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்று மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மாறிந்து போம் விசுவாசி என்றென்றும் நிலைப்பாம். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்று மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மாறிந்து போம் விசுவாசி என்று பிழைப்பாம். ஆஹா ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, மகிமையுள்ள தகப்பனே, இப்பொழுதும் கூட கர்த்தாவே நீங்க பாடலாதனை மூலம் மகிமைப்பட்டிருக்கிறீங்க. உடைய சமூகத்திலே உடைய வார்த்தைக்காய், ஜீவன் உள்ள வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். அன்று ஆண்டவரே உள்ளார்ந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவரே நீங்கள் பேசின பொழுது, ஐயா பேச சொன்ன பொழுது அந்த உயிரடைந்த போல ஆண்டவரே கர்த்தாவே மரித்த லாசருவின் செவிகளிலே உம்முடைய வார்த்தை சென்ற பொழுது அவன் ஜீவன் பெற்றது போல கர்த்தாவே இந்த நாளிலும் ஐயா எங்களுக்குள்ளா என்னென்ன பகுதிகளப்பா
ஆண்டவரே கர்த்தாவே மறித்திருக்கிறதோ உலர்த்திருக்கிறதோ அந்த பகுதிகள் இந்த நாளில் உங்களுடைய வார்த்தையின் மூலம் ஐயா உயிரழியும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம்.